எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு கரண்டி பிடிச்சிருக்கேன். அதாவது சமைக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனால் வீடியோக்காக சமைக்கல. ஏன்னா என் பையன் மருமகள்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க, ஒரு 6 வாரம் இருந்தாங்க. அவங்களுக்கு செம்மையாக சமைச்சு போட்டாச்சு. நம்ம கௌரி சமையலறையில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே பார்த்து சமைச்சு போட்டாச்சு. பட் வீடியோ பெருசாக போட முடியல, பர்சனல் டைம் அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி வந்து லன்ச் பண்ணுறதை எடுக்க போகிறேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிட்டேன், அதனால் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் ஆஸ் யூஷுவல் வரப்போகிறேன். வழக்கம் போல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதுவும் வந்து இப்போ ஸ்கூல்லாம் திறந்துருச்சு, பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஞாபக சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இப்போ பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். வல்லாரை கீரை பருப்பு கடையல். வல்லாரை கீரை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி என்ன மாதிரி மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ஞாபக சக்தி குறையும் இல்லையா, ஆஃப்டர் 50+ இருக்கவங்களுக்குலாம். அவங்கெல்லாம் வந்து இது வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அதனால வந்து கொஞ்சம் கீரையோட அளவை கம்மி பண்ணிட்டு பருப்போட அளவை அதிகம் பண்ணிட்டு நம்ம செஞ்சோம்னா பசங்க வந்து அந்த கசப்பு இல்லாமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி இருக்கும் காம்பு. இந்த காம்பு வந்து கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும், அதனால இந்த காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காம்பை வந்து கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து அதில் ஒரு அரை கட்டு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் பருப்பு, ஒரு 100 கிராம் பருப்பு வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, காரத்துக்கு வந்து ஒரு 4-5 வரமிளகா. இதுக்கு பொடி எதுவும் கிடையாது, இந்த வரமிளகாவோட காரம் தான். நல்லா ஒரு பெரிய தக்காளி. கடாயில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் போதும். இந்த கீரை மாதிரி செய்கிறதுக்கெலாம் எண்ணெய் கம்மியாக செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டிஷ் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி கீரைக்கு வந்து பெரும்பாலும் புளி சேர்க்கக்கூடாது. ஒரு சில கீரைக்கு மட்டும் அரைக்கீரை வந்து புளி போட்டு கடையலாம். மற்றபடி வந்து இந்த கோங்குரா கீரை வந்து புளி போட்டு செய்வாங்க. மற்ற கீரையெல்லாம் புளி போட்டிங்கன்னா அந்த ஹெல்த் வந்து உங்களுக்கு கிடைக்காது, கீரையோட ஹெல்த்து. இதில் வந்து சீரகம் பொரியட்டும். அந்த எண்ணெய் வந்து ஜஸ்ட் அந்த சீரகமும் வரமிளகாயும் பொரியறதுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். நம்ம கடைசியாக கடைஞ்சிட்டு கொஞ்சம் தாளிக்க போகிறோம். சீரகம் பொரிஞ்சோடனே வரமிளகாயை போட்டுடலாம். இந்த பருப்போடு சேர்த்து செய்கிற கீரை வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, கோதுமை தோசை, ராகி தோசை அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். இப்போ மத்தியானம் ரைஸுக்கு செஞ்சிங்கன்னா நைட் வந்து டின்னருக்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம். அப்புறம் லைட்டாக சாட்டை பண்ணிவிட்டு தக்காளி போட்டுருங்க. இப்போ கீரையை போட்டுருங்க. கசப்பு சில பேருக்கு பிடிக்கும், கசப்பு டேஸ்ட், அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் கீரை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், பூண்டு தேவைன்னா போட்டுக்கலாம். பூண்டு போட்டு செய்யும்போது வாசம் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியும் கூட. டெய்லியுமே பூண்டு ஒரு கட்டி அளவுக்கு சமையலில் வந்து சேர்த்துக்கிறது மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்குலாம் கொலஸ்ட்ரால், பிபி, ஹார்ட் அட்டாக் இது எல்லாமே வராமல் தடுக்கும். 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துறேன். நம்ம பருப்பு சேர்த்து போகிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் குக் ஆகிற அளவுக்கு. இதை இந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம பொரியலுக்கு இங்கே இரும்பு கடாய் வச்சிடலாம். பொரியலும் ஞாபக சக்திக்கு ஏற்றது தான் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். இந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அன்னைக்கு உருளைக்கிழங்கும் சேர்த்தி போட்டு பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெண்டைக்காய் பாருங்கள், ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. வெண்டைக்காய், அந்த வல்லாரை கீரை எல்லாமே அவங்க வீட்டு தோட்டத்தில் வளர்ந்தது. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் எப்பயும் போல் கழுவிட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல், அந்த கத்தி எதுவுமே ஈரம் இல்லாமல் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து குக்கிங் கரெக்டாக வரும். அதே மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, அப்கோர்ஸ் பொடி எல்லாமே நம்ம போட போகிறோம். ஒரு 7-8 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஷாலோ ஃப்ரை மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 இல்லை 5 நிமிஷம் கிட்டவே இருந்து பரட்டி விட்டு அந்த வளவளப்பு போயிட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகுது வெண்டைக்காய். அந்த டைமுக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், எண்ணெயை வடிச்சிட்டு. இதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு
மாதிரி ஹை மீடியமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் இதையும் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த டைமுக்கு நம்ம கீரையை செக் பண்ணால் அது நல்லா குக் ஆகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கீரை எல்லாமே. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்து வச்சா நீங்கள் கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா பிளெண்டரில் போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஹையில் தான் நான் செய்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கோல்டன் ஆகட்டும். வெங்காயம் ஃப்ரை ஆனோடனே ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்தாம நம்ம எண்ணெயிலே வறுக்கிற பொரியலுக்கெல்லாம் தூள் உப்பு தான் போடணும். கல் உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே நின்றுக்கும், அந்த உப்பு கரைஞ்சி வராது. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த பொரியலுக்கு. அப்படியே இந்த எண்ணெயிலேயே இது வதங்கி வரணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துறேன். இப்போ நான் சேர்த்துனது நம்ம கௌரி ஷாப்போட ஆல் இன் ஒன் பொடி. இது வந்து சாம்பார், புளிக்குழம்பு, டிஃபன் குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதனோட ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இது எல்லாமே ஒரு 60-70% குக்காக இருக்குது. இப்போ வந்து ஸ்லோவில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மிக்சியில் போட்டு பிளெண்டரில் லைட்டாக ஒரே ஒரு வைப் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா திருன்னு ஆகிடும். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது பருப்பு அதிகமாக இருக்கிறதுனால, கீரை கம்மியாக இருக்கிறதுனால கசப்பே தெரியாது. பசங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ஜம்முன்னு கொடுத்துடலாம். இப்போ பொரியல் பார்க்கலாம். ஸ்லோவில் வச்சு மூடி வச்சதில் ஒரு 5-6 நிமிஷத்தில் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மிளகு போடுறேன் நான். இப்போ வெண்டைக்காய் 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, மொத்தமாக 1 கிலோ செஞ்சேன். அதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் குழம்பு தூளும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகும் போடுறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு ஹையில் வச்சு ஒரு 1 நிமிஷம் பரட்டிக்கலாம். நம்ம ஸ்லோவில் வச்சதுனால அது சாஃப்டாக இருக்கும். இப்போ ஹையில் வச்சு பரட்டினீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். நம்ம உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. பூண்டெல்லாம் போட்டு சூப்பராக பாருங்கள், கருவேப்பிலை போட்டு இந்த குழம்பு தூள் அப்புறம் மிளகு சேர்த்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இது வந்து மிக்சட் ரைஸு, ரசம் சாதம், தயிர் சாதம், குழம்பு சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே செம்மையான சைட் டிஷ். இந்த பருப்பு கீரை வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், தாளிப்பு வெங்காயம் வடகம். நம்ம கௌரி ஷாப்போட சின்ன வெங்காய தாளிப்பு வடகம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் முறைப்படி செய்கிறோம். இது வேணுன்னா ஷாப்பிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி கீரை, பருப்பு, ரசம் இதுக்கெல்லாம் வந்து இதை போட்டு தாளிச்சா டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெருங்காயம், வரமிளகாய். இந்த வெங்காய வடகத்திலே கடுகு, பெருங்காயம் எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட பேச்சுலர்ஸ்லாம் எதுவுமே தாளிக்கிறதுக்கு இல்லைன்னா இது மட்டுமே நீங்கள் போட்டு தாளிச்சிடலாம். சூப்பராக இருக்கும்.
இந்த தாளிப்பை ஜோரா இந்த கீரை மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக பாருங்கள். ஹெல்தியான வல்லாரை கீரை பருப்பு கூட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு லஞ்ச் ஐடியா தான். இப்போ நீங்கள் இதுலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப. இப்போ நீங்கள் வந்து இந்த பருப்பு வேக வைக்கிறீங்களா, அதில் கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து ரசம் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு கூட இந்த பருப்பு கீரையும் இந்த பொரியலும் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் சப்போஸ் மத்தியானம் வந்து லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா ரைஸோடு இதை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து நைட் வந்து நீங்கள் டின்னருக்கு சப்பாத்தியோடையோ ராகி தோசையோடையோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ வந்து இப்போ இந்த டிஷ் வந்து நான் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் செய்கிறேன். மத்தியானத்துக்கு நாங்கள் ரைஸோடு சாப்பிடுவோம், நைட்டு வந்து இதே டிஷ்ஷே வந்து சப்பாத்தியோடு சாப்பிடுவோம். இப்போ இந்த பருப்பு கீரையில் வந்து புளி எதுவும் சேர்க்காதனால நீங்கள் காலையிலே செஞ்சிட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா கெட்டு போயிடும். நைட் வந்து மறுபடியும் எடுத்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் டின்னரோடு சாப்பிட்லாம். சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வெந்துட்டுருக்கு. இது ரெடி ஆனோடனே ரைஸோட என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த மெனுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து நிறைய வீடியோஸில் உங்களை அடிக்கடி மீட் பண்ண போகிறேன். பாய்.